ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூப்பரான ரெசிபி தான், வத்தல் ரெசிபி தான். இந்த வத்தல் எப்படி எதில் செய்கிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு கப்பு ஜவ்வரிசி இருந்தால் போதும், இந்த சூப்பரான வத்தல் செஞ்சிடலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி ஒரு கப்பு நானும் எடுத்துருக்கிறேன். அந்த ஜவ்வரிசியை நல்லா டஸ்ட் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு கப்பு ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறணும். இல்லை நீங்கள் வாங்கியிருக்க ஜவ்வரிசியை பொறுத்து 1 மணி நேரத்தில் நல்லா ஊறிச்சினாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம நசுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி கையில் நசுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஊறினா போதும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு தான் ஊற்றணும். அதே ஒரே லெவலாக ஊறி இருக்கு பாருங்கள், தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லாமல். அந்த மாதிரி ஊறுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, முன்னையெல்லாம் நம்மளுக்கு ஜவ்வரிசி எடுத்து கூழ் காய்ச்சி கை வலிக்க கிண்டி இந்த வத்தல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதை குக்கரில் தான் போட்டு வேக வைக்க போகிறோம். 1 கப்புக்கு 6ன்ற வீதத்தில் தண்ணி ஊற்றணும். அது மாதிரி ஊற்றிட்டு நம்ம குக்கரை ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா விசில் போய் அடங்கின பின்னாடி எடுக்கலாம். அதை எப்படின்னு பார்ப்போம். இப்போ நல்லா அடங்கிருச்சு, விசில் போயிட்டு இறங்கின பின்னாடி எடுங்க, இல்லைன்னா கையில் நம்மளுக்கு ஆவி அடிச்சிடும். இப்போ பாருங்க, கண்ணாடி மாதிரி வெந்திருக்கு பாருங்க. ஒரு சில ஜவ்வரிசி மட்டும் முத்து முத்தா தெரியுது. அதையும் நம்ம கிளியரா எப்படி பண்றதுன்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இது சூப்பரா வெந்திருக்கு. இதை நம்ம நல்லா ஃபுல்லாக ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு தான் டேஞ்சரு. அதனால ஃபுல்லாக ஆறட்டும். ஃபேன் காற்றுல வச்சு ஆறின பின்னாடி நம்ம இதை செய்யலாம். இப்போ நம்ம அந்த ஆறிடுச்சு. இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தான் இந்த முத்து முத்தாக இருக்கிற அந்த ஜவ்வரிசியிலே நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து நீங்கள் 1 கப்பு தான் சின்ன கப்பில் போட்டீங்க அப்படின்னா ஒரே குவான்டிட்டிலேயே அடிச்சிடலாம். நான் 2-3 தடவை போட்டு அடிக்க போகிறேன். அதனால இப்போ ஒரு தடவை அடிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா மாவாக வந்திருக்கு பாருங்க, எப்படி சூப்பராக. நம்ம கஷ்டப்பட்டு கூழே காய்ச்சல ஈஸியாக பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலையை நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தோம் முன்னெல்லாம், இதெல்லாம் தெரியாமல். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் அடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வத்தலுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வத்தல் சாப்பிடும்போது அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வத்தலுக்கு சேர்க்கக்கூடிய சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து கடைகள்லையும் கிடைக்கும். நீங்கள் வீட்லேயும் ஈஸியாக செய்யலாம். 2-3 காஞ்ச மிளகாய்களை போட்டு 1-2 அடிக்கிறது தான் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அந்த சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு நல்லா கலந்துக்குங்க. இதில் இன்னும் கூடுதல் சுவை சேர்க்கணும் அப்படின்னாக்க கருவேப்பிலை கூட ஆட் பண்ணி 1-2 அடித்து போட்டிங்கன்னா அது வறுத்து சாப்பிடும்போது அது ஒரு நறுமணமாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. அது ஒரே இடத்துல கெட்டி சேர்ந்து நின்றுக்கிறோம். அதனால் நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் எப்படி இதை ஊற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வீடியோவில் போய். இதை நம்ம வீட்டுக்குள்ளேயும் காய வைக்கலாம். வெயில் தேவை. இந்த வத்தலுக்கு கண்டிப்பாக வெயில் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து மழை காய்கிற பேப்பர் இல்லைன்னா வேஸ்டான பிளாஸ்டிக் பேப்பர் இருந்துச்சுன்னா அதுலேயே நம்ம காய வைக்கலாம். இன்றைக்கி நான் இப்போ நம்மளுக்கு நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால வெயிலில் தான் நான் காய வைக்க போகிறேன். நல்லா ரேஷன் வேஸ்டி இருக்கு இல்லையா, அந்த வேஸ்டியை நல்லா விரிச்சிட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி வலையில ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ரவுண்டாக வரணும், ஒரே ஷேப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி ஊற்றணும், கரண்டியை வச்சு நேரடியாக ஊற்றணுன்றது தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த வளையலை வச்சு செஞ்சு ஊற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நேரடியாகவும் ஊற்றலாம், இதே மாதிரி ஷேப்பாக தான் வரும். ஆனால் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வளையலில் ஊற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து நேரடியாக தான் அப்படியே வளையல் இல்லாமல் ஊற்ற போகிறேன். இப்போ உங்களுக்காக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த கரண்டியில் ஊற்றுறது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஸ்பூனில் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இப்படி ஊற்றினாதான் வறுக்கிறதுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த கரண்டியில் நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து வளையலில் ஊற்றி முடிச்சாச்சு. நேரடியாகவே நான் கரண்டியில் வச்சு இப்படியே ரவுண்டாக ஊற்றி எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தமாக காமிச்சிடுறேன். இதே மாதிரியே ஊற்றிக்கோங்க. நல்லா வெயில் பட்டுதுன்னா சுருண்டு ஒரே நல்லா காஞ்சிடும். வீட்டுக்குள்ளே நம்ம காய வச்சோம்னாக்கா ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் காயும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நல்லா காயட்டும். ஃபுல்லாக ஊற்றியாச்சு. உங்களுக்கு விருப்பமான அந்த அளவுகளில் ஊற்றிக்கிங்க. கூடி குறைச்சி எப்படி வேணால் ஊற்றிக்கலாம். எப்படி ஊற்றினாலும் நல்லா வெயிலில் காஞ்சிரும். இப்போ நல்லா காஞ்ச பின்னாடி எடுத்து உங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்றத நல்லா காமிக்கிறேன். இது காலையில் ஊற்றினா சாயந்தரம் வரைக்கும் நல்லா காயணும். எப்படி தான் வெயில் கம்மியாக அடித்தாலும் அதிகமாக அடித்தாலும் 1 நாள் ஃபுல்லாவது காஞ்சாதே நல்லா காயும்.
இப்போ காஞ்சிருச்சு. இதை எப்படி எடுக்கிறதுன்றத பார்க்கலாம். இதை காஞ்ச துணியை வந்து உள்பக்கமாக நல்லா மடித்து விட்டுட்டு அது மேலே நம்ம தண்ணி தெளித்தோம்னா சூப்பராக அது வந்து வந்துடும். கையில் அப்படியே எடுத்தோம்னா பூ மாதிரி அப்பளம் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இப்போ உள்பக்கமாக மடித்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி தெளிக்கலாம். இந்த வேஷ்டி நனைகிற அளவுக்கு, அந்த வத்தல் நனைகிற அளவுக்கு தண்ணி தெளிக்கணும். அப்படி தெளிச்சாதான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் தெளிச்சாச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஈஸியாக வருது பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது எப்படி நல்லா ஒட்டி இருந்தது, வருமா அப்படின்ற பேர் அப்படி சந்தேகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். அப்படி தான் எல்லா வத்தலுமே வந்துடும். அதனால் பயப்படாமல் தண்ணியை தெளித்து எடுங்க. எடுத்துட்டு அப்படியே டப்பாவில் போட்டு மூடி வச்சிடாதீங்க, பூரணம் பூத்து போயிடும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணி தெளித்து எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் இந்த வத்தல் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதனால் கெட்டு போயிடும். இதை வந்து 2 நாள் இல்லைன்னா 1 நாள் ஆகுது நல்லா அப்படி உடச்சி காமிக்கும் போது உடையிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு காய வச்சுட்டு அப்புறமா டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக பொரியுது பாருங்கள். கடையில் வாங்கின வத்தலா இல்லை வீட்டில் போட்டதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இது நம்ம வீட்டில் போட்டது தான். எப்படி சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் எல்லா சாதத்துக்குமே இதை பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெயில் அடிக்கிற நேரத்தில் தான் நம்ம எல்லா விதமான வத்தலும் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. எல்லா வத்தலுமே நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியாகவும் பண்ணலாம். நிறையா குவான்டிட்டியும் வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுக்கலாம். நல்லா சாப்பிட்றதுக்கு சைடிஸ் இல்லையே அப்படின்ற கவலைப்பட தேவையில்லை. அடுத்தடுத்து நம்ம சேனலில் அடுத்தடுத்த வத்தல் எப்படி செய்கிறது அப்படின்றத நிறைய வீடியோ போட போகிறேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.